வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சுவையான புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. 10 பல்லு பூண்டு, அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடிப்பிடிக்காம வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போது புதினா கிள்ளி நல்லா அழைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடி பிடிக்காம நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. புதினா நல்லா வதங்கி வரணும். அடுப்பு நம்ம சிம்மில் தாங்க வைக்கணும், ஹையில் வச்சா அடி பிடிச்சிடுங்க. புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணுங்க. இப்போ புதினாலாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன லெமன் சைஸ் அளவு புளி இதில் சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா சில்லுன்னு ஆகட்டுங்க. ஆற வச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஆறின புதினாவை இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ரெடி ஆகிடுச்சு புதினா சட்னி. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல ஒரு சட்னி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.